2026 இளைய தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாராம். இப்படி இவர் வந்தா எந்த கட்சிகள் வந்து ரொம்ப பயப்படுவாங்க? திராவிட கட்சிகளான ஏடிஎம்கே, டிஎம்கே ரொம்ப பயப்படுவாங்களா, இல்ல ஏடிஎம்கே ரொம்ப பயப்படுவாங்களா, இல்ல நாம் தமிழர் கட்சி தலைவரோட சீமான் அவர் வந்து ரொம்ப பயப்படுவாரா? இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ். இவர் வந்து நிறைய காசு சம்பாதிச்சிட்டாரு இளைய தளபதி விஜய் சினிமால. அதனால இந்த காசுகளை ஃபுல்லா காப்பாத்துறதுக்கு அரசியலுக்கு வர்றாரு. கேப்டனை போய் பார்த்ததுக்கான விஷயமும், இறுதி அஞ்சலியில போய் பார்த்ததுக்கான விஷயமா தான் அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் அப்படியே வைரல் ஆகிட்டு இருக்கு. அரசியல் வர்றதுக்காக கேப்டனை போய் பார்த்ததுக்கான வந்து சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா செந்தூர பாண்டி தம்பினே அப்படின்ற மாதிரி விஜயும் விஜயகாந்த் அவங்க 2 பேருமே வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 செகண்ட் போய் பார்த்துட்டு வரும்போதே தெரியும் அவர் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரு விஜயகாந்த் அவரை பார்த்து அப்படின்றது. ஸோ இந்த விஷயம் வந்து அதுக்காக கிடையாது. அரசியல் வர்றதுக்காக 4 பேரை வந்து அவங்க சைடு வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வர்றதுக்காக வந்து பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. உண்மையாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போன மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நேற்று வந்து ஆக்சுவலாக முந்தா நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா இறுதி அஞ்சலி போயிட்டு ரொம்ப செருப்பு தூக்கி வீசிய சம்பவம் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அது நடந்ததுக்கு அடுத்த நாள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி சைடு போய் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது இந்த மக்களுக்கு வந்து போய் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நிவாரண உதவித்தொகையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிவாரண உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இதை பிடிக்காத சில பேர் தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கமெண்ட்ஸ், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக்ல போஸ்ட், யூடியூப்ல வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஏண்டா இது ஒரு விஷயமாடா, யாரோ வந்து நாளே வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அதெல்லாம் ஃபிளாஷ் நியூஸா போடாம ஏதோ வேசி சேனலா ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க, மீடியாக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து போடுறாங்க இந்த மாதிரி நாளே எவ்வளோ இருந்து ஹெல்ப் பண்ணாங்க, அதெல்லாம் போடாமல் இதை போய் பெரிய விஷயமா கொண்டு வச்சிருக்காரு. என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம ஒரு லேடி வந்து என்ன பண்ணோம்னா, விஜய் சார்ட்ட அந்த நிவாரணம் கொடுக்குறாங்க, அவங்க வந்து போய் மூவ் பண்ணி போயிடுவாங்க. ஏமா நான் தாம்மா விஜய் அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் வந்து டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோஸ் கமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. இதில் என்ன இதில் சொல்கிறதுக்கு என்ன விஷயம், இது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு என்ன விஷயம்? அந்த அம்மா வந்து அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க, அப்படியே தெரியாமல் அப்படியே பார்க்காம போயிட்டாங்க. இதை போய் ட்ரோல் பண்ணி என்ன இதில் ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையடா. அவரும் இன்னசென்ட்டாக ஐயோ அப்போது அவர் பேசுறதுனா அவர் வந்து சந்தோஷப்படாது, என்னை விட தெரியல அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சாரா, இல்லை எந்த மாதிரி நினைச்சானே தெரியல. அவர் வந்து சிரிச்சுட்டே நிறைய பேர் வந்து செல்ஃபி மட்டும் எடுத்துருவாங்க. நிவாரணத்துவையெல்லாம் வேணாம், நான் வந்து செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம் செல்ஃபிலாம் எடுத்துக்குவாங்க. அப்போ விஜய் வேணாம்மா இது வேணாம்மா அப்படின்னு சொல்லி சரி போமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனால் அதில் என்ன இருக்கு, இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு 2 செகண்டுக்காக இவ்வளோ பெரிய வீடியோ நான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து கேலி பண்ணுற ஒரு விஷயம் இல்லை, எதுக்கு அதை கேலி பண்ணலாம்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேவலமான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இளைய தளபதி விஜய் அவர் வந்து அரசியலுக்கு 2026 வந்தாருன்னா, அவரோட வந்தால் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் அப்படி வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்றதையும் இந்த வீடியோக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து 90s கிட்ஸா 2K கிட்ஸா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பார்ப்பேன், ஓகே 90s கிட்ஸ்லாம் விஜய் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை 2K கிட்ஸ் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். நம்ம வந்து இப்போ வந்து கணக்கெடுப்பு எடுத்து இது பண்ணுவோம், அதை ஒரு வீடியோ மேக் பண்ணிப்போம். இந்த மாதிரி 2K கிட்ஸ் மத்தியில் அதிகமாக இளைய தளபதி விஜய் வந்து மனசை இடம் பிடிச்சிருக்காரு, 90s கிட்ஸ்லேயும் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி பண்ணலாம்ல. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு